வெல்கம் டு சத்யா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டூர் டேம். இவங்க பிறந்த மண்ணு எங்கள் ஐயாவோட ஊர். இங்கே தான் வந்திருக்கிறோம், ஒரு விருந்துக்காக வந்திருக்கிறோம். அப்படியே முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேன், ஏன்னா எனக்கு ரொம்ப முடியாமல் படுத்துட்டேன். இவங்க வீடியோ எடுக்கிறதுக்காக இல்லை, எங்காவது வெளியிலேயும் கூட்டிகிட்டு வந்தால் போய் ரெஸ்ட்டை போட்டுறாங்க, தலை வலிக்குது, அப்படி கைகளெல்லாம் வலிக்குதுன்னு. மேட்டூர் டேமில் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். அந்த வீடியோ மேட்டூர் டேம் போனதுக்கப்புறம் எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு இன்ட்ரோ கொடுத்துறோம். இது போகிற வழி எல்லாம் பாருங்கள். அதாவது 2 வீலர் தான் போனோம். 2 வீலரில் போகிற அளவுக்கு பக்கமானு கேட்டிங்கன்னா இல்லை. எங்கள் ஊர்லேருந்து 60-70 கிலோமீட்டர் வரும். அவ்வளோ லாங் 2 வீலரில் போனோம். சரி, கொஞ்சம் ஜாலியாக அப்படியே போகலான்னு சொல்லிட்டு போனோம். எங்கள் ஊர், அதாவது போகிற வழியெல்லாம் பாருங்களேன். எங்கள் ஊரியோட அழகு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, பச்சை பசேல்னு. நானே இந்த மாதிரி 2 வீலரில் லாங் ட்ரைவ் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மேட்டூர் என்ட்ரி ஆயாச்சு. இது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகும் வழியெல்லாம் பார்த்தா. ஓகே, இது மேட்டூர் என்ட்ரி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு முருகர் கோவில் இருக்கும். அந்த கோவிலெல்லாம் நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா நடந்தே கூட்டிகிட்டு வருவாங்க. 2-3 கிலோமீட்டர் தூரம் வரும், நடந்தே வருவோம். இப்போல்லாம் கிட்ட இருக்க கடைக்கு போகணுன்னா கூட வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ அவ்வளோ தூரம் அம்மா நடந்தே கூட்டிகிட்டு வருவாங்க. அதெல்லாம் நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த ஊரில். ஒன்று ஒன்றா நான் காமிக்கிறேன். இதுதான் பாருங்கள் அந்த முருகர் கோவில். இப்போ தான் முருகர் பக்தர்கள் அதிகமாக இருக்காங்க. அப்போவே பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாமல் சின்ன வயசில் நடந்தே வருவோம் இந்த கோவிலுக்கு. ஓகே, இந்த ஊரில் நான் தான் ஆக்சுவலாக பிறந்து வளர்ந்தது. ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு மெமரபுளான பிளேஸ் இருக்குது. இது பார்க்கு, அதுக்கப்புறமா பஸ் ஸ்டாண்ட் வரும். நான் படித்த ஸ்கூல் காமிக்கிறேன் பாருங்கள். இது பஸ் ஸ்டாண்டு. இதுதான் நான் படித்த ஸ்கூலு, மேட்டூரில் நான் படித்த ஹையர் செகண்டரி ஸ்கூல். யாரெல்லாம் இந்த ஸ்கூல் படிச்சிங்க, அதாவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வழியாக நிறையா முறை, அதாவது தினசரி ஸ்கூலுக்கு போகும்போது அப்பாவோட, அண்ணாவோட, அம்மா கூட எல்லாம் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்திருக்கோம். அதே வழியில் என் ஹஸ்பண்ட் கூடயும் குழந்தை கூடயும் வர்றது ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்குது. செம்ம சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 15 to 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் நான் இங்கெல்லாம் இந்த பிளேஸ்க்கெல்லாம் அப்பப்போ கோவிலுக்கு மட்டும் போயிட்டு அப்படியே வந்துடுவோம். இந்த பிளேஸ்க்கெல்லாம் ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு. இப்போ கூட ஒரு ஃபங்க்ஷன்னால தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இப்போ தான் கரெக்டாக மேட்டூர் டேம் என்ட்ரி ஆயாச்சு. பாருங்கள், அங்கே தூரத்தில் தெரிகிறது அவ்வளோ லென்த்தும் அந்த மேட்டூர் டேம் தான். யாரெல்லாம் இதோட ஹிஸ்ட்ரி தெரியும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 100 இயர்ஸுக்கு மேலே இருக்கும். அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்த காலத்தில் அவங்க கட்டின டேம் இது. ஓகே, ஃபஸ்ட்டு உள்ள கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு, இங்கே ஒரு முனியப்பன் கோவில் தான் ரொம்பவுமே ஃபேமஸ்ஸு. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்க்குக்குள்ளே போகலாம், அதாவது டேம் பார்க்க போகலாம். அங்கே போகிற இடத்துல பார்த்திங்கன்னா பூ இருந்துச்சு. எனக்கு பூ வச்சா செட் ஆகாது, இருந்தாலும் கோவிலுக்குள்ளே போகிறது பூ வாங்கிக்கோன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் வாங்கிக்க சொன்னார். சரின்னு சொல்லி பூ வாங்கி வச்சுட்டு கோவிலுக்குள்ளே போனோம். அப்படியே போய் பூஜை சாமானெல்லாம் வாங்கிட்டு அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகிட்டு சாமி கும்பிடலான்ட்டு உள்ளே போனோம். அந்த சாமியை காமிக்கிற பாருங்கள். அந்த சாமியுமே பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு அந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோவிலில் ஒரு ஸ்பெஷாலிட்டியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி அடிப்பாங்க பார்த்திங்களா, குடிக்கிறவங்களுக்கெல்லாம் சத்தியம் வாங்கிட்டு கயிறு கட்டிட்டு அனுப்புவாங்க. இவ்வளோ நாளைக்கு நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே சக்தி வாய்ந்த சாமி. அது என்ன சாமி அப்படின்றத கண்டிப்பாக பாருங்கள். முனியப்பன் சாமி. இந்த அணைக்கட்டுக்கு இந்த முனியப்பன் சாமிக்கும் ஒரு வரலாறு இருக்குது. ரெண்டுக்குமே அந்த காலை அசைச்சாருன்னா அந்த அணையே இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விதமான கதைகள் இருக்குது இந்த கோவிலுக்கும் அந்த அணைக்கும். சாமியே பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்பவுமே அதாவது பிரம்மாண்டமாக காட்சி தருவார். அந்த இடம் ரொம்பவுமே சூப்பரான பிளேஸாக இருக்கும். அந்த சாமிக்கு அந்த பக்கம் பாருங்களேன், அது தண்ணி ஆப்போசிட்டில் இருக்கிறது அந்த பிரிட்ஜு மாதிரி போகுது பாருங்கள். அது வழியாக உள்ளே போனால் டேமு, பார்க்கு, பெரிய பார்க்கு. நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்தால் எங்கள் அப்பா பின்னாடி ஒளிஞ்சுப்பேன். இப்போ என்னோடய அப்பா இல்லை, என் ஹஸ்பண்ட் கூட வந்திருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். கெடா விருந்துன்னு வைங்களேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் நடந்தது. எப்படின்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் ஃபேமிலி ரீயூனியன் மாதிரி ஃபேமிலிஸ் எல்லாம் பார்க்க போயிருந்தோம். எல்லோரும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. யாருக்கெல்லாம் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆனால் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் வேறு லெவலுங்க. இது விலாகாக எடுத்து போடுமா, எங்கள் எல்லாரையும் காட்டு அப்படின்னு ரொம்பவுமே ஒரு பாசிட்டிவாக எனக்கு சப்போர்ட்டிவாக பேசினாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மாமா மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சேனல் ரன் பண்ணுறதுக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னோடய ஃபேமிலியிலேயே இவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றது நான் இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லாருக்குமே நான் இந்த வீடியோ மூலமாக தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ சாமி கும்பிட்டுட்டு பார்க்குக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். பார்க்குக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த டேம் தெரியுது பாருங்கள், மேட்டூர் அணைன்னு. இந்த பிளேஸுக்கு எல்லாமே என்னோடய டேடி கூட வந்த ஞாபகங்கள் தான் எனக்கு இந்த ஊருக்கு வந்தாவே இருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இங்கே வந்த உடனே ரொம்ப வெயில் வேறையா, அதை பூ வச்சா செட் ஆகாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் தலை ரொம்ப வலி எடுத்துருச்சு. ஒரு மாதிரி ரொம்ப டவுன் ஆகிட்டேன். போய் கம்முன்னு ரெஸ்ட் எடுக்கிறது தான் வேலையாகவே இருந்துச்சு. அதாவது மாமா வந்து என்னை கூட்டிகிட்டு மெடிக்கலுக்கும் பார்க்குக்குமா நடந்துகிட்டே இருந்தாங்க. அதனால் ரொம்ப பிளேஸ் எல்லாம் என்னால் சுற்றி பார்க்க முடியலை. அதாவது மேட்டூர் டேமை வந்து ரொம்ப அதிகமாக காட்ட முடியல, முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா மான், முயல் இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் விட ரொம்ப ரிலாக்ஸான அந்த மரங்கள் நிறையா இருக்குங்க. இந்த பார்க்கு பெரிய பார்க்கு, அந்த மரங்கள் நிறையா இருக்கும். ரொம்ப அமைதியாக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பாருங்கள், அங்கங்கே வந்து உட்கார்றதுக்கு, படுத்து தூங்குறதுக்கு அங்கங்கே நிறைய அந்த இது கட்டி விட்டுருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சமான பிளேஸுங்க. என்னால் ஒன்றுமே முடியல. வெயிலுக்கு வந்து எப்படி தான் மாமா வந்து வெயிலில் வேலை பார்க்குறாங்களோ தெரியல. கஷ்டந்தாங்க. ஒரு நாள் வந்து வெயிலில் சுற்றுறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதாவது அந்த மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணவே முடியாத அளவுக்கு தலைவலி பிடிச்சிக்கிச்சு. சரின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு அப்பயும் நான் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், டேம் எவ்வளோ பெரிய டேமு. யார் இந்த பிளேஸ்க்கு வந்து யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்து சம்மர் ஹாலிடேஸ் வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு இன்னொரு முறை போயிட்டு ஃப்ரீயாக எல்லாமே வீடியோ எடுத்து இன்னொரு வீடியோவாக விலாகாக ஷேர் பண்ணுறோம். பார்த்தீங்களா, அடிக்கிற வெயில், சரியான வெயில். இங்கே கறிசோறு போடுறாங்கன்ட்டு வந்தோம். ஆனால் வந்து இங்கே சாப்பாடே போடலைங்க. ரொம்ப லேட் ஆகும் போல இருக்குது. அதனால் சுற்றி பார்க்கலான்ட்டு வந்தோம். இதுதான் மேட்டூர் டேம். இது வந்து எங்களுடைய ஐயாவோட ஊர். அப்புறம் இவங்க வந்து பிறந்த ஊர் மேட்டூர். இதுதான் டேம் சுற்றி பார்த்துட்ருக்குறோம். ஆனால் என்ன முன்னே இருந்த மாதிரி ஒன்றுமே இங்கே இல்லை. பாம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பு பண்ணை, மீன் பண்ணை, முயல், இது மான், இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே போய் பார்க்கல. அங்கே போகிறதுக்கு இப்போ விருப்பம் இல்லை. அவ்வளோ சோ டயர்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். அதாவது என்ட்ரி ஆகும்போது எடுக்க வேண்டிய வீடியோ எல்லாம் வெளியில் போகும்போது எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், அங்கே மரம், அந்த நான் சொன்ன மாதிரி அழகழகான பிளேஸு, வீடியோஸ் பண்ணுறதுக்கு, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே அழகான பிளேஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. இருந்தாலும் எல்லாமே வந்து அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது. இது வந்து அவுட்டரில் வெளியில் வந்து என்ட்ரியில் இருக்கக்கூடிய இடம். இதெல்லாம் வந்து போகும்போதே காமிச்சிருக்கணும். நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது காமிச்சிட்ருக்கோம். ஓகே, பரவாயில்ல, இப்போயாவது எடுக்கணும்னு தோணுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பாதி சாப்பிடும் போது தாங்க எடுத்தேன். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.